ராசி சக்கரத்தில் 12வதாக அமைந்திருக்கக்கூடிய நம்மளுடைய மீன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். இந்த ராசியில் இருக்கிறவங்க ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. என்ன எந்த அளவுக்கு உண்மைன்னா ரொம்ப அப்பாவித்தனம். நிறைய பேர்த்துக்கிட்ட ஏமாந்துருப்பாங்க. உண்மையை சொல்லி நிறைய பேர்த்துக்கிட்ட நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க. அதே மாதிரி மனித குலத்திற்கே உண்டான அன்பு அதிகம் உள்ள ஒரு ராசி இந்த மீன ராசி அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் குள்ளமான உயரம், நல்ல கட்டையான உடல் அமைப்பு கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய மூக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். என்ன ஒன்று, இயல்பிலேயே உங்களுக்கு சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இன்பத்தை அதிகம் விரும்பக்கூடியவங்க, நல்ல ஒரு எழுத்தாளராக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க, மக்களை எளிதில் நம்பிடுவாங்க. அதுதான் இவங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே. மக்களையும் சரி, மனிதர்களையும் சரி, உறவுகளையும் சரி அதிகமாக நம்பி நம்பி ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அதிகமாக ஏற்படும். இது உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஆரம்ப கால வாழ்க்கை ரொம்ப ஆபத்தாக இருந்திருக்கும். ஒரு 30-35 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப தைரியசாலியாகவும் நல்ல ஒரு திறமைசாலியாகவும் வளம் வருவீங்க. அதே மாதிரி மற்றவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கூச்சம் அதிகமாக இவங்களுக்கு வரும். அதே மாதிரி பிரபலமான மக்களுடைய நட்பு இவங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கும். எந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் டக்குன்னு இறங்கிடுவாங்க. அதை முன்பின் பற்றி யோசிக்காமல் டக்குன்னு இறங்கிடுவாங்க. இறங்கினதுக்கு அப்புறம் தான் சிந்திப்பாங்க, இதை நம்ம ஏன் செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி சிந்திக்கக்கூடியவங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பட்டு தெரிஞ்சிக்கக்கூடியவங்க தான் இந்த மீனராசி என்பர்கள். எதுவும் ஒன்றுமே டக்குன்னு இறங்கிட்டுமே அதுலேருந்து எப்படி மீளலாம் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதில் மீளக்கூடியவங்களா இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அதிகம் தண்ணி குடிப்பாங்க. பொதுவாகவே இவங்களுடைய இயல்பு பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கக்கூடியவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. பகுத்தறிவை விட உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. டக்குன்னு கொஞ்சம் யோசிக்க மாட்டாங்க. பொறுமையாக இது இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பொறுமையாக யோசிக்க மாட்டாங்க. டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டுருவாங்க. அந்த உணர்ச்சி வசம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும், மன உறுதியும் உங்களுக்கு கிடைக்கும். இவங்க பேசுகிறதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டளை இடுற மாதிரி தான் இருக்கும். இவங்க 10 பேர்த்த ஆர்கனைசேஷன் பண்ணி ஒரு தலைவராகவோ ஒரு குழு நடத்தவோ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு ஆளுமை திறன் அவ்வளோவா வராது. எந்த ஒரு விஷயத்துக்கும் போராடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு, சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் குறைவு தான். அதே மாதிரி வேலையில் பார்த்திங்கன்னா ஒரு இயல்பாகவே இருந்து நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடியவங்க இந்த மீனராசி என்பர்கள். சோம்பேறியாகவும் கவனக்குறைவாகவும் இருந்தாங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமைந்துடும். சில சமயங்களில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நல்ல ஒரு நேர்மை உள்ள நபர் அப்படிங்கிற ஒரு பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு பெரும்பாலும் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமையும். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்கள் எந்தெந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் புதன், குரு, சுக்கிரன் என 3 கிரகங்கள் வலம் வருது. பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், ரண ருண ரோகஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா கேது, சப்தமஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும், அயன சயன போகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். அவரோடு கூட ராகுவும் சேர்ந்து இணைந்திருக்கிறார். இந்த காலகட்டம் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் கொஞ்சம் குறையும். விரைய செலவு கொஞ்சம் குறையக்கூடிய காலகட்டமாக இனி வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் தற்போது வக்கரகம் அடைந்திருக்கிறார். அதனால் இனி உங்களுக்கு விரைய செலவு கொஞ்சம் குறையும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எல்லாவற்றிலுமே ஒரு சில மன வருத்தம் இருந்திருக்கும். உறவுகள் மத்தியிலையும் சரி, வீட்லேயும் சரி கொஞ்சம் மன வருத்தம் இருந்திருக்கும். அந்த மன வருத்தம் படிப்படியாக வருகின்ற வாரத்தில் சரியாகும். வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி இந்த மீனராசி என்பவர்கள் உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு காரியத்திலையும் இறங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் திட்டமிட்டு
காரியங்களை செய்யுங்க. வேலையாகட்டும், வீட்டில் ஒரு செலவு செய்கிறதாகட்டும், எல்லாத்தையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுத்துனீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. திட்டமிடாமல் நீங்கள் செலவு செஞ்சீங்க அப்படின்னா வரவை மீறி செலவு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எந்த ஒரு வேலை செய்தாலும் அதற்கு தகுந்த முன்னேற்பாடோடு செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு சாதகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். பணவரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. பழைய பணம் யார்கிட்டயாவது கொடுத்துருக்கீங்க, அது வசூலாகவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் போய் கேட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உழைப்புக்கேற்ற பலன் கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு இதமான சூழ்நிலை இருக்கும். உறவுகள் வருகையால் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். பெண்களை பொறுத்தவரையிலும் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள், திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி இந்த மீனராசி அன்பர்கள் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா தான் ஓரளவுக்கு வருமானத்தை பார்க்க முடியும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு. சக தொண்டர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. மேலிடத்துலேருந்து கூட நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் புதிய படைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் படிப்பீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் கவனக்குறைவால் பாடங்களில் மதிப்பெண் குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் எந்த ஒரு பாடத்தை படிக்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை கூடுதலாக படிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட போய் அந்த டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிக்கிறது நல்லது. அதே மாதிரி சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பெல்லாம் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த மீனராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு. மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற மாதத்தை பொறுத்த வரைக்கும் வரவேண்டிய பணம்லாம் கரெக்டான டைமில் வசூலாகும். அதே மாதிரி பண விஷயத்தில் கொஞ்சம் தாராளமாக இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வீண் செலவை குறைச்சிக்கோங்க. திட்டமிட்டு செலவு செய்யுங்க. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்யலை அப்படின்னா வரவுக்கு மீறி செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. மாத இறுதியில் பணப்பற்றாக்குறைப்படுற பிரச்சனையெல்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் உங்களுக்கு வராது. அதே மாதிரி உங்களோட தாயோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும். மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் வராது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் இந்த மாதம் நீங்கள் படுற கஷ்டம் வெளியில் தெரியாது. நிறைய கஷ்டம், நிறைய பிரச்சனைகளை நீங்கள் மனதுக்குள்ளே தான் வைத்துட்ருப்பீங்க. ஆனால் வெளியில் இந்த காலகட்டத்தில் வெளியில் நீங்கள் காட்டிக்க மாட்டீங்க. இந்த காலகட்டம் மற்றவங்க கண்ணுக்கு கூட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சந்தோஷம் உள்ள ஒரு நபராக தான் நீங்கள் தெரிவிங்க. நீங்கள் மனதுக்குள்ளே படுற கஷ்டம், பிரச்சனை, வேதனை இதெல்லாம் வெளியில் தெரியாது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் கூடுதலாக வேலை பளுவாகட்டும், அதே மாதிரி வியாபாரத்துலேயே ஆகட்டும் கொஞ்சம் கூடுதலாக வேலைகளை போட்டிங்க அப்படின்னா தான் ஓரளவுக்கு லாபத்தை பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா வரவுக்கு மீறி செலவு கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. யாரையும் இந்த காலகட்டத்தில் குறை கூறாதீங்க. அப்படி குறை கூறினீங்களா கூட நீங்கள் சொல்கிறத அவங்க பெருசாக காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க. அப்படி அட்வைஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்காது. வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்களால் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். விரைய செலவும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. இந்த காலகட்டத்தில் சனி பகவானும் வக்கரகம் அடைந்திருக்கிறதுனால விரைய செலவு கொஞ்சம் குறையும். இந்த காலகட்டத்தில் கரெக்டாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுறது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுக்கு சம்மந்தமில்லாத பிரச்சனையில் நீங்கள் தலையிடுறத இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நீங்களே தலையிடாமல் ஓரமாக ஒதுங்கி இருந்தாலும் உங்களை தேடி சில வில்லங்கங்களும் பிரச்சனைகளும் உங்களை தேடி வரும். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. எதையுமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருங்க. நேர கிரக அமைப்புகளும் உங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இல்லை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. கவனக்குறைவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே சில இடத்துல கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக உங்களுடைய உறவுகள் மத்தியிலையும் வேலை செய்கிற இடத்துலையும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வாடிக்கையாளர்களால் சின்ன சின்ன இடர்பாடுகளும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கணும் அப்படின்னா நவ கிரகத்தில் இருக்கிற குரு
பகவானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய செல்வ செழிப்பு படிப்படியாக அதிகரிக்கும். கல்வியிலையும் நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய ராசி அதிபதியும் குரு பகவான். அவரை வழிபடுறதன் மூலிமா நல்ல ஒரு மாற்றத்தை இந்த மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28, 29, 30 ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.